ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த கோல்ட் காயினோட டோர்னமெண்ட், அதாவது இந்த 20 வச்சு டோர்னமெண்ட் பண்ணோம்ல, அதை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சேம் இந்த இதான் டோர்னமெண்ட் பண்ணோம் நம்ம. சேம் இதுக்குள்ளே போனோம். ஆல்ரெடி நம்ம 3 கேம் ஜெயிச்சிட்டோம், ஒரு கேம் தோத்துட்டோம். சேம் இதை வந்து நம்ம அப்படியே தொடர போகிறோம். அவ்வளோதான், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு 2 days 3 daysக்கு கழிச்சுக்கணும் விளாட்னா கூட அப்படி தான் இருக்க போகுது. அது ஒன்றும் மாற்றலாம் ஆக போதில்லை. அதனால் நீங்கள் தொடர்ந்து இது விளாட்லாம். பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சும்மா தெரியணுன்றதுக்காக தான் பண்ணுறேன். அதனால் இங்கே நான் ஜெயிக்கிறனோ தோக்குறனோ அது இல்லை விஷயம். நீங்கள் இந்த கேம்குள்ளே விளையாடினா எப்படி இருக்குன்றதை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன், தவிர வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இப்போ நம்ம 4வது போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, உள்ளே போயிட்டோம். ஓகே, இங்கே வந்து 9-4 வந்திருக்கு. இந்த 9-4 வந்து நல்ல கார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கார்டு இல்லை தான். ஏன்னா சம்மந்தமே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகே, அதனால் வேஸ்ட் கார்டு தான். அதனால தான் நமக்கு ஒரு யூஸும் இல்லை இங்கே. பட் இருந்தாலும் இப்போ அவங்ககிட்ட அந்த மாதிரி கார்டே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜே தான் பெரிய கார்டு 9ஓட, அதனால் அங்கே போயிடுச்சு. சிம்பிள், மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ K7 அப்படின்ற ஒரு ஆன்டி வைரஸோட சாரி சொல்லக்கூடாதா தெரியல. ஓகே, அதோட நம்பர் வந்திருக்கு. இப்போ 3-3 அப்படின்ற ஒரு நல்ல கார்டு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அந்த கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் சொல்லுவேன். 7 இப்போ தான் வந்திருக்கு ஒரு கார்டு. 7ன்ற ஒரு கார்டு இருக்குது. இதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய கார்டு. அடுத்து ஜே வந்து நம்மளை மாட்டி விட்டுருச்சு. இப்போ ஜே தான் ரொம்ப பெரிய கார்டு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏ இருக்கிறதுனால நம்மகிட்ட ஜே இல்லை, நம்மகிட்ட 7 இருக்குது. அதனால் நம்ம வந்துச்சு. ஓகே, இப்போ 2-8 இப்போவும் சின்ன கார்டு தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 டைமண்ட் வந்திருக்கு. இப்போ நமக்கு 8 இருக்குது. இன்னொரு டைமண்ட் வந்தால் அது வந்து ஃப்ளாஷ் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ளாஷ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. பட் இருந்தாலும் இங்கே பெரிய கார்டா அப்படின்னா எதுவும் இல்லை. பார்ப்போம், அவன்கிட்ட என்ன கார்டு இருக்குன்னு தெரில. அவன்கிட்ட ஜே இருக்குது, அதனால் அங்கே போயிடுச்சு. ஆனால் இவன் ஜே வச்சுக்கிட்டே இவன் போடலைன்னா இவன் பொறுமையாக ஆடணும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது, பார்க்கலாம். இங்கே நல்லா பாருங்கள், 2-4 என்கிட்ட 4 இருக்குது. ஏத்தவோ ஏ இருந்தால் மட்டும் ஐயோ ஏ இருக்கா அவன்கிட்ட, அடா பாவி. இப்போ 3, இப்போ சுத்தமாக வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம போடலாம். ஃபுல் ஹவுஸ்னு வந்துருக்குது. 2 கார்டு. ஓகே, எப்போ நம்ம சும்மா ஏற்றலாம், நான் பார்க்கலாம். அவன் ஆனால் போட பயப்படுறான். பட் ஆனால் அவன்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல விஷயந்தான், நமக்கு வந்துருச்சு. சூப்பர். இப்போ நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ K5 அப்படின்ற ஒரு கார்டு. கே வந்து பிளாக் கலர் சூப்பர் கார்டு. ஆனால் இங்கே சுத்தமாக வரல. மேலே டேபிளில் வரலைன்னா அது வேஸ்ட்டு தான். இப்போ 2 ஆட்டின் இருக்குது, எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கார்டோட எஃபெக்ட் பார்த்தீங்களா, குறைஞ்சிச்சு பாருங்க. ஆனால் இப்போ லைட்டாக ஏ இருக்குது. காரணம் 2-8 கே வந்து பெருசு அப்படின்றதுனால மட்டும்தான். அவன்கிட்ட இல்லைன்னா நமக்கு தான், சரிங்களா, நமக்கு தான் கஷ்டம். ஏன்னா அவங்ககிட்ட பெரிய கார்டு இல்லை. மேலே எந்த கார்டுமே நம்மக்கிட்ட 2 பேர்கிட்டமே இல்லை. ஓகே, இப்போ 10-6 இது வந்து எப்படிப்பட்ட வரப்போகுது தெரியல, பார்க்கலாம். இப்போ செட்டு சேர்றதுக்கான சின்ன வாய்ப்பு இருக்குது, குட்டியான வாய்ப்பு, செட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் ஏத்துறா நம்ம தேவையில்லை, வெளியே போயிடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கவே கூடாதுங்க, தேவையில்லைங்க, சரிங்களா. இப்போ பார்க்கலாம். A8 இது சூப்பர் கார்டு தான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் மேலே வந்தால் தான். இப்போ பார்த்தீங்களா, மேலே வரல, இது சூப்பர் கார்டே இல்லை. இப்போ ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். ஏன்னா ஒரு வேளை வரலன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு திங்கிங் எனக்கு வந்தனால நான் விட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்துடும் அப்படின்னு நம்பிங்கன்னா போடலாம், தப்பு இல்லை. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. பார்க்கலாம். வாவ், இப்போ 3 கிளவர் 4 கிளவர் வந்துடுச்சு. இன்னும் ஒரு கிளவர் வந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருவான் அப்படின்னா அது கேள்விக்குறி தான். வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. வரல. ஆனால் இப்போ 2ன்னு ஒன்று இருக்குது. அந்த 2 நம்மளுக்கு கை கொடுக்குமா பார்க்கலாம். 2 கை கொடுக்குமா, கை கொடுக்கல. ஓ, ஷேர் ஆயிடுச்சு. ஏன்னா அவன்ட்டி 2 இருக்குது, நம்மகிட்ட 2 இருக்குது, அதனால் ஷேர் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரவுண்டு பார்த்தலாம். கே இருக்குது. இப்போ நான் ஆன்லைன் பண்ணலாம்னு யோசிக்கிறேன், பார்க்கலாம். ஆன்லைன் பண்ணிட்டேன். ஏன்னா K6 அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. ஐயோ, அவன்கிட்ட A9 இருக்குது. அப்போ அவனுக்கு தான் போகும். இப்போ இந்த ரவுண்டு நம்ம தோத்துட்டோம், புரிஞ்சுதுங்களா கேலி. பட் பரவாயில்ல, யோசிக்க வேண்டாம். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பு நம்ம வச்சுக்கிட்டா மூவ் பண்ண பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 3 தடவை வின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி ஆளப்போறான்னு தெரில, பார்க்கலாம். 8-9 7-8-9ன்ற ஒரு நல்ல கார்டு இருக்குது. ஆனால் இது
10ன்னு ஒன்று வந்தால் நம்ம செட்டு சேரும், தேவையில்லை, ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா இங்கே நம்ம கார்டோட நிலைமை ரொம்ப தள்ளாடுது, வேண்டவே வேண்டாம். வாவ், சூப்பர் கார்டு மேலே வந்தா அப்படியே சூப்பர் கார்டு வரல. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே தள்ளி விட போகிறேன். பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னு. பயந்துட்டான். சூப்பர். அவன் பயந்தனால லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கலாம். அப்போ தான் அவன் தூண்டி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கலாம். ஆனால் அது நமக்கே அப்பா கூட ஆகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 66 இருக்குது. புரோஜனமே இல்லாத கார்டு தான். இந்த லெவலுக்கு புரோஜனம் இல்லாத கார்டு தான். இப்போ வரைக்கும் புரோஜனம் இல்லை தான், வேஸ்ட். ஆனால் இன்னும் ஒரு டைமண்ட் வந்துச்சுன்னா நமக்கு யூஸ் இருக்கும். ஆனால் நம்ம போடக்கூடாது. போடாதடா, போடாது. சூப்பர், ஒரு டைமண்ட் வரலை. இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் கார்டு தான். ஒருவேளை இவன்கிட்ட சின்ன கார்டாக இருந்தால் நமக்கு, ஆனால் இவன் போடுவான், அதனால வெளியே போயிடலாம். சிம்பிள். பார்த்தீங்களா என்னதுக்காக நான் அப்படி சொன்னேன்னா, அவன் கண்டிப்பாக போடுவான்னு எனக்கு தெரியும். இதுதான், இது நீங்கள் விளையாட வேண்டாம், உங்களுக்கே தெரிஞ்சிடும். பார்க்கலாம். இப்போ சூப்பர் செட்டு செய்கிறதுக்கான நல்ல கார்டு தான். ஆனால் வாய்ப்பு இல்லை. Q9 இது. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா வெளியே போயிடலாம், தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக இழுக்கலாம், அப்போதான் என்ன சொல்கிறது, அவனுக்கு கொஞ்சம் அப்படியே விட்டு ஆடிக்கலாம். இப்போ Q4 அப்படின்னு இருக்கு. அந்த Q4 நல்ல கார்டுனா நல்ல கார்டு தான், ஆனாலும் நம்ம வெளியே போகலாம். ஏன்னா அவன் ஆலின் பண்ணுறான். ஆலின் பண்ணுற அளவுக்கு நல்ல கார்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏ சம்திங் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். 4-5 இது ஒரு நல்ல கார்டு தான். என்ன காரணம்னா செட்டு சேர்றதுக்கான கார்டு. ஆனால் இவன் விட மாட்டான். ஏன்னா இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கனால திருப்பி 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 போட தான் போகிறான். அதான் நடக்க போகுது. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு 6ன்ற ஒரு கார்டு வந்துச்சுன்னா நம்ம கார்டு ஒர்த்து. வருமா பார்க்கலாமா? வருமா? வரல. கேலி. இப்போவே நம்ம கேலி தான். 99% காலி ஆகிட்டோம். இப்போ இன்னும் 1% என்ன நடக்குது பார்க்கலாம். சுத்தமாக கேலி. கேலி நம்மக்கிட்ட பெரிய கடை இல்லை, அவுட், சுத்தமாக அவுட் ஆகிடும். இப்போ அவன் போட்டால் கூட நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா எடுத்தோன்னா மாட்டிப்போம். பார்க்கலாம், நம்மளோட பெரிய கடை தான் இருக்க போகுது. பார்த்தீங்களா, வாய்ப்பே இல்லை. இது ஒரு நல்ல கார்டு, செட்டு சேரக்கூடிய கார்டு. ஆனால் வெளியே போயிட்டான். இது இன்னும் நல்லது. இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு தடவையும் விளாடலாம் அப்படின்ற வாய்ப்பு. இப்போ 9-6 இது நல்ல கார்டாக கேட்டிங்கன்னா சுத்தமான கார்டு இல்லை, வெளியே போயிடலாம். ஏன்னா 9-6 நடுவில் ஒரு பெரிய 2 கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாவ், ஆனால் அவன் விளாட ஓடல நம்மளை, அவன் வெளியே போயிட்டான். இதுக்கு என்ன பண்ணுறது? சிரிக்கலான்றீங்களா? தேங்க்யூ சொல்லிடலாமா? ஓகே, இது சூப்பர் கார்டு இல்லை, வேஸ்ட், நம்ம வெளியே போயிடலாம். ஏன்னா பாருங்கள், சம்மந்தமே இல்லை, கேப் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். செட்டு கூட சேர்த்துக்கான வாய்ப்பு கம்மி தான், ஆனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ K5 இப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. இது நல்ல கார்டான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல கார்டு தான். ரிஸ்க் எடுக்கலாமா? பார்க்கலாம் என்ன நடக்குது. அவன்கிட்ட ஏ இருக்குது. கே வந்துரு போச்சு, கேலி. ஏன்னா நம்மக்கிட்ட நல்ல கார்டு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயோ, அந்த இதே போயிடுச்சு. ஓகே, இப்போ 3 தடவை தோத்துட்டோம். 3 தடவை தோத்தனால நமக்கு டோர்னமெண்ட் விளையாடக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. என்ன இருக்குது பார்க்கலாம். ஒரு 5.5 ஜிப்ஸ் கிடச்சிருக்கு. கோல்ட் காயின் 1 கிடச்சிருக்கு. 20 செலவு பண்ணி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக விளையாடி ஜெயிச்சிங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல, பட் இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சால் நீங்கள் எப்படி விளையாடலாம் அப்படின்றத விளையாடி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை எனக்கு இல்லை. 3 தடவை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இழந்துருவீங்க. ஆனால் இது உள்ளே போனீங்கன்னா 12 தடவை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய கிஃப்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் இது உள்ளே போய் விளையாடி பாருங்கள். விளையாடி பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குண்ணா இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கீழே
பாருங்கள் மூவ் பவர் கார் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா இது ரெண்டுமே, இது வந்து $20 கோல்டு காயின் வச்சு விளையாடக்கூடியது, இது 50 கோல்டு வச்சது. ரெண்டுமே ஒரே விஷயம்தான், இதுலேயும் 12 தான், அதுலேயும் 12 தான். ஆனால் என்னன்னா இதில் உங்களுக்கு இதோடைய ப்ரைஸ் மணி அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே பாருங்கள் போட்டிருக்கா பாருங்கள், இதில் 1 இதில் 5 புரியுதுங்களா, அதோட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதில் அதிகம். ஆனால் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இதிலேயே போய் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டைம் நிறைய நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இதில் விளையாடலாம். பொறுமையாக விளையாடி நீங்கள் 12 கேம் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் வின் பண்ணல. நீங்கள் வின் பண்ணிங்கன்னா என்ன வின் பண்ணீங்க, என்ன வரும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். திருப்பியும் இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் இந்த தடவை வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொன்னீங்கன்னா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது சூப்பர் கேம், இதில் இருக்குது. ஓகே, விளையாடி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். பாய்.